நீதிக்கும் நேர்மைக்கும் அஞ்சாத துலாம் ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதம் என்று சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களை வீழ்த்த நினைத்த எதிர்ப்புகள் தானாகவே விலகும். கடன் பிரச்சினைகளிலிருந்து மீளவும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவுகளை பெறவும் இது மிகச்சிறந்த நேரம். 9இல் இருக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் பாக்கியங்கள் பெருகும். கடந்த சில மாதங்களாக தடைப்பட்டிருந்த பல நல்ல காரியங்கள் இப்போது வேகமெடுக்கும். உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த மாதம் உச்சத்தில் இருக்கும். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை. தேர்வுகளில் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பில் இருந்த மந்த நிலை மாறி பாடங்களை கூர்மையாக கவனிப்பீர்கள். பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை வெல்ல வாய்ப்பு உண்டு. ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். கடினமான பாடங்களை ஒரு சவாலாக ஏற்று படித்து வெற்றி காண்பீர்கள். குருவின் பார்வையால் படித்தவை நீண்ட காலம் நினைவில் நிற்கும். ஓவியம் அல்லது பேச்சுக்கலை போன்ற கூடுதல் திறன்களை கற்பீர்கள். உங்கள் கல்வி தேவைகளுக்காக பெற்றோரின் முழு ஒத்துழைப்பு இருக்கும். உடற்பயிற்சி மற்றும் யோகாவில் ஆர்வம் காட்டி ஆரோக்கியத்தை சீராக வைப்பீர்கள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். நீண்ட நாட்களாக காத்திருந்த அரசு வேலை அல்லது பெரிய நிறுவன வேலைக்கான ஆணை கைக்கு வரும். இன்டர்வியூகளில் உங்கள் தன்னம்பிக்கையான பேச்சு அதிகாரிகளை கவரும். வெளிநாட்டிலோ அல்லது சிறந்த கல்லூரிகளிலோ இடம் தேடுபவர்களுக்கு சாதகமான செய்தி வரும். கல்விக்காக நீங்கள் வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த வழி பிறக்கும். உங்கள் துறை சார்ந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுயமாக சம்பாதிக்கத் தொடங்குவதால் பொருளாதார தட்டுப்பாடு நீங்கும். ஆபத்தான நேரத்தில் உதவும் உண்மையான நண்பர்களை அடையாளம் காண்பீர்கள். உங்கள் கரியரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். மேலதிகாரிகள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு பேருதவினாக இருக்கும். வேலையில்லா திட்டண்டம் மறைந்து வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். வேலையிடத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தானாகவே ஒதுங்குவார்கள். தொழிலில் இருந்த நீண்ட கால கடன்களை அடைக்க நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமைக்காக பதவி உயர்வும் கௌரவமும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர் வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள். சிக்கலான வேலைகளையும் மிக எளிதாக கையாண்டு முடிப்பீர்கள். தொழில் ரீதியான புதிய தொடர்புகள் மூலம் வருமானம் உயரும். தொழில் வளர்ச்சிக்காக வங்கிக் கடன்கள் சாதகமான முறையில் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய அலுவலகம் அல்லது வாகனங்களை வாங்குவீர்கள். வேலை நிமித்தமாக அதிக பயணங்கள் இருக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் நீங்கி ஒரு அமைதியான சூழல் நிலவும். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்குகள் அல்லது பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வீட்டில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். உங்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது வேலைக்கான முயற்சிகள் வெற்றியில் முடியும். சேமிப்புகள் கணிசமாக உயரும். புதிய முதலீடுகள் செய்ய தொடங்குவீர்கள். புதிய மனை அல்லது வீடு வாங்குவதற்கான யோகம் கைகூடி வரும். பொது காரியங்களில் உங்கள் தலைமைத்துவ பண்பு பாராட்டப்படும். பழைய நோய்கள் நீங்கி உடல்நிலை சீராக தொடங்கும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கோ அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கோ மகிழ்ச்சியுடன் செலவிடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளும் மனபலிமை உங்களுக்கு கிடைக்கும். குல தெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவீர்கள். முதியவர்கள் 56 வயதுக்கு மேற்பட்டவர்கள். பழைய முதலீடுகள் மற்றும் சேமிப்புகள் மூலம் நிலையான வருமானம் வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறந்த ஆலோசகராக திகழ்வீர்கள். முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தியானத்தால் ஆரோக்கியம் மேம்படும். பேரக்குழந்தைகளின் சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீர்கள். சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் தர்ம காரியங்களில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். பழைய காலத்து நண்பர்களுடன் புனித பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்ந்த நிம்மதி உண்டாகும். உங்களை நாடி வருபவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள்.
வாழ்வின் அனைத்து பொறுப்புகளையும் முடித்து மனநிறைவுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி லலிதா சஹஸ்ரநாமம் கேட்பது சிறந்தது. வெள்ளிக்கிழமையன்று எறும்புகளுக்கு சர்க்கரை அல்லது ரவை போடுவது மிகச்சிறந்த பரிகாரம். முக்கியமான காரியங்களுக்கு செல்லும்போது வெள்ளை அல்லது சந்தன நிற ஆடைகளை பயன்படுத்துங்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசியை பெற்று எந்த ஒரு வேலையையும் தொடங்குங்கள். ஓம் சுக்ராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லுங்கள். முக்கிய நினைவூட்டல்: கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பதட்டத்தை தவிர்த்து நிதானமாக செயல்படுங்கள்.